சிம்மராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். 2024 நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 6வது மாதம் புரட்டாசி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புரட்டாசி மாதம், அதாவது காலச்சக்கரத்துக்கு 6வது ராசி கன்னியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம். கன்னி ராசியின் அதிபதி யாருன்னா புதன். இந்த புதனுடைய அதிதேவதை யாருன்னா மகாவிஷ்ணு. இந்த கன்னி ராசியில தான் புதன் ஆட்சி உச்சமாகக்கூடிய இடம். ஆக பெருமாளுடைய அருள் நிறைந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம். அடுத்ததாக இந்த புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை வருகிறது. மகாலய அமாவாசைனா முன்னோர்களுக்கு திதி சிரார்த்தங்கள் செய்வதற்கு சிறப்பு. அதே போல இயற்கைக்கு மாறான மரணம் அடைந்திருக்காங்க இல்லையா, அதாவது தற்கொலை மரணம், இந்த மாதிரியான மரணம் அடைந்தவர்கள் ஆத்மா சாந்தி அடையாமல் இருப்பவர்களுக்கு திலஹோமம் செய்வதற்கும் இந்த மகாலய அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இந்த புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி அமாவாசைனா 17ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பம். ஆதிபராசக்தியுடைய 9 வடிவங்கள் 9 வடிவம் கொடுத்து காட்சி தந்த புரட்டாசி மாதம். அடுத்ததாக நவகிரகங்களிலே சுக்கிரன் பிறந்தது இந்த புரட்டாசி மாதத்திலே தான். அடுத்ததாக மாந்திரிகத்தின் கடவுள் பத்ரகாளி அவதரித்ததும் இந்த புரட்டாசி மாதம் தான். இப்படிப்பட்ட புரட்டாசி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள், அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி பார்ப்போம். சிம்ம ராசி, உங்கள் ராசிநாதன் சூரியன் இந்த மாதம் முழுவதுமே வாக்கு, தனம், குடும்பஸ்தானம், வருமான ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திலே சூப்பராக உட்கார்ந்துருக்கார். ஆக வருமானம், அதாவது வருமானம் பெருகக்கூடிய மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா இதை மட்டும் சொல்ல முடியாது. குரு உங்களுக்கு உங்கள் ராசிக்கு குரு 10ஆம் இடத்துல இருந்து ஒரு அனுகூலம் மற்ற நிலையில் இருக்கார். 10ஆம் இடத்துல 10ல் குரு வந்தால் பதவி பொறி போகும், உத்தியோகம் இருந்தால் சஸ்பெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க இல்லையா, இடமாற்றம் சம்பவிக்கணும். அந்த மாதிரியான 10ஆம் இடத்து குருவுடைய கெடுபலன்கள் இந்த மாதம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி குரு வக்கரமாகிறாரு. அதோட கூட இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு வாக்கு, தனம், குடும்பம், வருமான ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம் வலுவடைகிறது. ஆக பொருளாதாரம் சிறப்படையும். பொருளை கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். உங்களுடைய பணம் எங்கேயாவது வர வேண்டியது இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதம் வந்து சேரக்கூடிய அமைப்பு. வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, அதாவது வருமானம் வரும் வழிகளை அறிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு எல்லாமே சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். வாக்கு, அதாவது கொஞ்சம் சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் சுடு சொல்லை மட்டும் குறைத்து கொள்வது சிறப்பு. ஆனாலும் புத ஆதித்ய யோகமாக இருக்கும் பொழுது அது சிறப்பாகவே இருக்கும். அறிவுபூர்வமாக பேசக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். ஆக உங்கள் ராசிநாதன் இந்த மாதம் வலுவான நிலையிலே 2ஆம் இடத்திலே மிகச்சிறப்பான நிலையில் இருப்பதால் வருமானம் பெறக்கூடிய மாதமாக இருக்கும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்கு, தனம், குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியும், அதே போல 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம். ஆக இந்த 2க்கும் 11க்கும் உடைய புதன் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார். எத்தனாம் தேதினா புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 11ஆம் இடத்து அதிபதி ராசியில் சஞ்சரிப்பது யோகம். ஏன் அப்படின்னா அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் 11ஆம் இடம். 11ஆம் இடத்து அதிபதி ராசியில் சஞ்சரித்தா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். அதாவது நாம் நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. எல்லாம் லாபகரமான மனிதராக மாறக்கூடிய அமைப்பும் சிறப்பாக, அதற்கான பிள்ளையார் சூழி போதக்கூடிய மாதமாகவும் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. இந்த புரட்டாசி மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்கு, தனம், குடும்பஸ்தானம், வருமான ஸ்தானத்திலே இந்த 2ஆம் இடத்து அதிபதி புதன் ஆட்சி உச்சமாகி வலுவான நிலையிலே குருவுடைய பார்வையிலே மிகச்சிறப்பாக புத ஆதித்ய யோகமாக இருக்கிறார். கேது இருந்தால் கூட குருவுடைய பார்வையால் சுபத்துவம் அடைந்து புத ஆதித்ய யோகமாக இருக்கிறார். ஆக 2ஆம் இடம் என்பது வருமான ஸ்தானம், வருமானம் பெருகும். அடுத்ததாக இந்த புதன் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கிறது. எப்போவுமே 2-11 சம்மந்தப்பட்டால் எதிர்பாராத பணவரவு இருக்கும், எதிர்பாராத தனவரவு இருக்கும். அதாவது நம்ம எதிர்பார்த்துக்கவே மாட்டோம், அந்த பணம் நமக்கு கைக்கு சேரக்கூடிய அமைப்பாக மிகச்சிறப்பான மாதமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் சிம்ம ராசிகள். ஆக புதன் உங்களுக்கு இன்னும் ஃபேவரட்டாக இருக்கார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம், தைரியஸ்தானம், வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதி, தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்துக்கு அதிபதி ஆகிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அதாவது புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி வரை தான்.
பிறகு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார். 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி ஆட்சி, 3ஆம் இடத்திலே 3ஆம் அதிபதி ஆட்சி, 3ஆம் இடத்துல தைரியஸ்தானம். நம்ம எடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு முயற்சி வந்து 3ஆம் இடம் இல்லையா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சியே இந்த மாதம் வெற்றி பெறும். அதில் தடையோ தாமதமோ இருக்காது. அதாவது நம்ம எந்த முயற்சி எடுத்தாலும் அது உடனே நடக்கும். உடனே வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய அமைப்பு. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களை அனுகூலங்கள் பெறக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தைரியம் எதையும் பார்த்து அதாவது 3ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல ஆட்சி பெறும்பொழுது தைரியம் அதிகமாகும். எதையுமே சமாளித்து ஜெயிச்சக்கூடிய அமைப்பாக இருக்கும். அவர் தான் 10ஆம் இடத்து அதிபதி. அப்போ தொழில் வளர்ச்சி, தொழிலிலே வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, தொழில் பிரகாசமாக இருக்கக்கூடிய அமைப்பு, தொழில் புகழ் அந்தஸ்து, புகழ் பெருகக்கூடிய அமைப்பு, நிறைய புகழ் வந்து சேரக்கூடிய அமைப்பு, அந்த கௌரவம் வந்து சேரக்கூடிய அமைப்பு, அந்தஸ்து, உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக சுக்கிரனும் அனுகூலமாக இருக்கார். 3ஆம் இடத்துல ஆட்சி 26ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அதன் பிறகு மீண்டும் 4ஆம் இடத்துக்கு வருவார். வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானத்துக்கு வருவார். ஆனாலும் அங்கேயும் குரு பார்வையோடு இருப்பார். அதுவும் ஒரு சிறப்பான நிலை. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்து அதிபதி வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானத்துக்கு அதிபதியும் இந்த 4க்கும் 9க்கும் அதிபதி. அது 9ஆம் இடத்து அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய். 4க்கும் 9க்கும் உடையவர் செவ்வாய். 9ஆம் இடங்கிறது தந்தை ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம், உயர்கல்வி ஸ்தானம், தொலைதூர பயணம் குறிக்கக்கூடிய இடம். இந்த 4 தாயார் ஸ்தானம், தந்தை ஸ்தானம், இந்த 2 ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார். இது அதை விட சிறப்பு. எந்த ஒரு கிரகமுமே 11ஆம் இடத்துல தீமை செய்யாது, நன்மை மட்டுமே செய்யும். ஆகவே அதாவது பூமி மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, உங்களுடைய இடமோ நிலமோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, அல்லது நீங்கள் ஒரு நல்ல இடத்தை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதே போல 11ஆம் இடங்களது அபிலாஷைகள் பூர்த்தி, நினைத்த நீண்ட நாளாக எண்ணியிருந்த எண்ணங்கள் அனைத்தும் நடைபெறக்கூடிய அமைப்பு. அதே போல பாக்கியங்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பு, தொலைதூர பயணத்தால் அதன் மூலமாக லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு, எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம், புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, பழைய வாகனத்தை போட்டுட்டு புதிய வாகனம் பெறக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு. இந்த டிரான்ஸ்போர்ட்லாம் செய்கிறாங்க, கனரக வாகனம், சொகுசு வாகனம், இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம், நிறைய ஆர்டர் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதே போல் 9ஆம் இடம் தந்தை வழியிலே ஆதாயங்கள், அனுகூலங்கள், தந்தை வழி வர்க்கத்தால் அவர்களாலும் அனுகூலங்கள் பெறக்கூடிய அமைப்பு, தாய் வழியால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு எல்லாம். செவ்வாய் அதை இருக்கிறதுலே செவ்வாய் ஹைலைட்டாக இருக்கார், புதன் ஹைலைட்டாக இருக்கார், சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கார். அதோட இல்லை குரு, அதோட பெரிய ஹைலைட்னா குரு உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து ஒரு சில தொந்தரவுகளை தந்தவர் வக்ரமாக போகிறார். அதை விட ஹைலைட்டு. ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு வெற்றிக்கான பிள்ளையார் சுழி போடக்கூடிய அதாவது வெற்றி படியை நோக்கி, வளர்ச்சி படியை நோக்கி போவதற்கு பிள்ளையார் சுழி போடக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.